Hey guys, welcome to Jenny's Travel. This is my first channel and this is my first video. ரொம்ப நாளா யோசிச்சேன் travel vlog பண்ணலாம். புதுசா ஆரம்பிச்ச வண்டி எடுத்தாச்சு. ஒரு travel vlog பண்ணலாம் அப்படினு நான் யோசிச்சேன். பட் இப்போதான் கொஞ்சம் சிச்சுவேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ travel vlog முக்கியமாக ஒரு பொருளையும் வாங்கிட்டேன். ஆக்ஷன் கேமரா. இது சென்னையில் ஒரு ஆன்லைனில் வாங்கினேன். ஒரு கடையில் தான் வாங்கினேன். பிகாஸ் எனக்கு ஆன்லைன் ஷாப்பிங் மேலே அதாவது இது கிடையாது. அந்த கடையோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பேக் டு டாபிக். இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா Sjcam லெஜெண்ட், இந்த ரியல் லெஜெண்ட். ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணும், நான் ஒரு ட்ராவல் போகணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ தான் யூடியூப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது என்ன மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சஜஷன் Sjcam லெஜெண்ட். ஒரு 10K பட்ஜெட்டில் உங்களுக்கு பயங்கரமாக கிட்டத்தட்ட நாய்ஸி பிளேயர் GoPro அளவுக்கு ஒரு ஃபீச்சரோடு கொடுத்துருக்காங்க. பட் அதோட ரொம்ப கம்பேர் பண்ண முடியாது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது என்ன கேட்டிங்கன்னா இது ரொம்பவே ஒர்த்தபிள். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். 16 மெகா பிக்சல் இருக்குது. நீங்கள் 4Kலையும் எடுக்கலாம், 2Kலையும் எடுக்கலாம். என்ன கேட்டால் நமக்கு 16 மெகா பிக்சலே போதும். 4K 2K அது உங்கள் இஷ்டம். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஃபார்மேட்டுக்காக தான், அது இருக்குங்கிறதுக்காக தான் நான் இது வாங்கினேன். மற்றபடி நான் 4K அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்னா சார்ஜ் வந்து அவ்வளோவா நிற்காது. 4K யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 45 மினிட்ஸ் வரதே பெருசாக இருக்கும். 4K நீங்கள் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அதனால தான் நான் 1080 எடுத்துருக்கேன். ஸோ அதனால் 4K எனக்கு அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 1000 mAh கொடுத்துருக்காங்க. 1000 mAhனா நீங்கள் 4K எடுக்கிறதுக்கும் 2K மற்ற எடுக்கிறதுக்கும் 4K எடுத்தால் 45 மினிட்ஸ் வரும். மீதி எடுக்கும்போது ஒரு 1 hour 1.5 hour அந்த மாதிரி வரும். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வராது டைமில். அண்ட் மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா 128 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணாது. என்ன கேட்டால் நமக்கு 32 days போதும். ஏன்னா நம்ம ஒரு ட்ராவல் முடிச்சுட்டு நம்ம எடுத்து லேப்பில் காப்பி பண்ணிடுவோம் எடுத்து வீடியோலாம். ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்சு போதும். அண்ட் நோ ஃபர்தர்லயே நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் அதை நேற்று அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி அதான் உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம கேமரா ஒரு குட்டி கேமரா. எல்லா ஆக்ஷன் கேமராவும் உள்ள காமனான விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ஷன் கேமராவும் வாட்டர் ப்ரூஃபோடு தான் வரும், வித் வாட்டர் ப்ரூஃப் கேஸோடு வரும். ஸோ இதுதான் நம்ம ஆக்ஷன் கேமரா. வாட்டர் ப்ரூஃப் கேஸில் இருக்குது. வெளியே இதில் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. வெளியே எடுத்தால் இந்த அளவுக்கு வெயிட் இருக்காது. நம்ம வெளியே எடுத்தோம் காமிச்சாங்க. ஃபஸ்ட் நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ சார்ஜர் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் வராது, ஒரு கேபிள் மட்டும்தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மவுண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது நார்மல் மவுண்ட்டும் அதில் இருக்குது, கவர் மவுண்ட்டும் அதில் இருக்குது, ஃப்ளாட் மவுண்ட்டு கவர் மவுண்ட்டும் அதில் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டைமில் வந்து நீங்கள் ஃபோன் ஜூம் பண்ணணும், வீடியோலேருந்து ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதுதான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக இதில் யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து டச் ஒர்க் ஆகுது. நீங்கள் வாட்டர் ப்ரூஃபில் அண்டர் வாட்டரில் இருக்கும்போது நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றணும், வீடியோலேருந்து ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு கேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து கல்வி பண்ணுற டைம் தான். ஸோ நீங்கள் இதான் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஸோ இது வந்து 2 கேஸ் மொத்தம். ஒன்று வாட்டர் ப்ரூஃப் கேஸ், இன்னொன்று நார்மல் கேஸ். இந்த கேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அந்த கேஸில் வந்து ஹெட்ஃபோன்லாம் உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. அதாவது மைக்கெலாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. இதில் மைக்கெலாம் கனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ட்ராவல் டைமில் மைக் கனெக்ட் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கேஸ் தான் கொடுக்கணும். இதில் தான் சைடில் கேப் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் 360 டிகிரியில் ஹெல்மெட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது கர்வ் டைப்பில் வருது. ரெட் கலரில் இருக்குது கர்வ் டைப். இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதையும் எடுத்து காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி தான். இது ஃப்ளாட் மவுண்ட், அது கர்வ் மவுண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் மாற்றத்துக்காக வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது பைக்கில் மாட்டுறதுக்கு. அண்ட் ஜே ஹூக் பார்த்தீங்கன்னா 3 ஜே ஹூக் மொத்தம் இருக்கும். 3 ஜே ஹூக் கொடுத்துருக்காங்க. அண்ட் லென்ஸ் கேப் ஒன்று. அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃப்ளாட்டுக்கு, ஒன்று கர்வுக்கு 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் ஒன்று, இது எல்லாத்துக்கும் வரதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லென்ஸ் கிளாத், லென்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். பாக்ஸில் இதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 லிட்டர்லேருந்து எப்படியும் இருக்கும். ஒரு 12 இது மொத்தம் இருக்கும். லென்ஸ் புரியிலேருந்து லென்ஸ் கேமரா வச்சுட்டா ஒரு 12-14 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது மொத்தமாக இருக்கிறேன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அங்கே பார்த்துக்குங்க. நம்ம இப்போது கேமராவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இது ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த இங்கே ஓப்பனும் இருக்கும், அது இந்த பக்கம் ஸ்லைட் பண்ணிட்டு அப் பண்ணினாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஹியர் யூ நம்ம குட்டி ஆக்ஷன் கேமரா தீப்பெட்டி சைஸில் தான் இருக்கும். பார்க்க ரொம்ப காம்பேக்டாக சூப்பராக இருக்கும். நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ இது ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பவர் பட்டன் இருக்குது, இங்கே கீழே செட்டிங்ஸ் பட்டன். இந்த ஹோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைபேடில் வந்து சில இதில் வந்து நீங்கள் மொபைல் ஹோல்டர் போட்டு நீங்கள் ட்ரைபேட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக ட்ரைபேடில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் இது சொல்லுறதுக்கும் ப்ளஸ் இதிலே வந்து நீங்கள் லேப்புக்கு ஏற்றிக்கலாம். இது மினி யூஎஸ்பி டைப் தான். ஸோ இது கிடைக்காதுன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அண்ட் எஸ்டி கார்டு வந்து சொல்கிறது, எஸ்டி கார்டு சொல்கிறதும் வந்து ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணால் போதும், எஸ்டி கார்டு வந்து உங்களுக்கு உள்ளே போய்ட்டு வெளில வந்துடும். ஸோ எஸ்டி கார்டு நான் இப்போ 32 தான் போட்டிருக்கேன், எனக்கு 32வே போதும். ஸோ அதனால் 32ஓட முடிச்சிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே ஒன்று வரும். ஸோ இதுவே ஆக்சுவலாக ஒரு பெரிய ஃபீச்சர்னு எனக்கு கேட்டால். நம்ம சில சமயம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம், பட் அதை சரியாக ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியாது. இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் மிரர்லேயே கூட செக் பண்ணிக்கலாம், இங்கே ஃப்ரண்ட்டில் ரெக்கார்ட் ஆகுறதை இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு கேட்டால் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது வந்து ஷட்டர் பட்டன். ஸோ நம்ம கேமரா ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இது லாங் சைட் ஒரு 3 சைன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆன் ஆயிரும். ஸோ இப்போ வீடியோ மோடில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதோட செட்டிங்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4K இருக்குது, 2K இருக்குது, 1080 இருக்குது, 1080pலேயே 50 fps இருக்குது. நான் எனக்கு கேட்டால் எனக்கு இதுவே போதும். ஸோ அதனால் இதிலே வச்சிட்டேன். லூப் ரெக்கார்டிங் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு எடிட்டிங் டைமில் வந்து எனக்கு 3x3 நான் கட் பண்ணி இது பண்ணும்போது கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால் இதை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா YDR இருக்குது, அதுக்கப்புறம் ஜைரோ சென்சார் இருக்குது. ஜைரோ சென்சார் ஹையில் வச்சுக்கோங்க, சும்மாவே ஜைரோ சென்சார் ஹையில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த கேமராவோட மொத்த ஃபீச்சரே பார்த்தீங்கன்னா ஜைரோ சென்சார் தான். ஸோ அதை ஹைலேயே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ஆடியோ, உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணாமல் கேமராவில் இருக்கிறதுல ரெக்கார்ட் ஆகும்னா நீங்கள் ஆடியோ ஆன்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பேசுறது கேட்கும், இல்லைனா கேட்காது. அதே மாதிரி வால்யூம் வந்து 10ல் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது நீங்கள் ஃபோன்லேயே கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க, கேமராலே கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10ல் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு பெட்டராக கேட்கும். அதுக்கப்புறம் டைம் ஸ்டாப் இதெல்லாம் வந்து மொக்க இதுதான். ஸோ அதெல்லாம் சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதுக்கு நம்ம செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே லாங்குவேஜ் இருக்கும், அதுக்கடுத்து டேட் அண்ட் டைம் ஸோ இருக்கும், டேட் ஃபார்மட் இருக்கும். அதுக்கப்புறம் கிம்பிள் கண்ட்ரோல், மெயின் கிம்பிள் கண்ட்ரோல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது அதுக்கு அடுத்தது எஃப்சிபி மோட் இதெல்லாம் எனக்கும் தெரில, நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறேன். ஃபாஸ்ட் ரெக்கார்ட் வந்து நான் இப்போ ஆஃபில் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ரெக்கார்ட் ஆன் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் ஃபாஸ்ட் ரெக்கார்ட் நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். குயிக் கேப்சர் வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதுவும் அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் டிஸ்பிளே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே எனக்கு ஆனில் இருக்குது. நான் செட்டிங்ஸில் இருக்கிறனால இந்த சிம்பிள் காட்டுது. நான் ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு இது ஆஃப் ஆகிடும். ஸோ இதனால் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் என்னென்னா சார்ஜ் கொஞ்சம் சேவ் ஆகும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து கீபேட்டும் ஸ்க்ரீன் சேவர் எத்தனை டைம் வரைக்கும் ஆனில் இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளாம் ஃபோனில் இருக்க மாதிரி தான். அதுக்கடுத்து வைஃபை. ஸோ வைஃபைக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வைஃபைக்குள்ளே நீங்கள் மெயிலில் இங்கேருந்தே வரலாம். ஸோ செட்டிங்ஸ் பர்சனை ஆல்ரெடி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைஃபை வரும். ஸோ இங்கேயே வந்து வைஃபை பாஸ்வேர்டு வரும். நான் வந்து என்னோட இதுக்கு வைஃபை இந்த பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். நார்மலாக கேமரா ஃபஸ்ட் வாட்டி அவங்களுக்கு 1 2 3 5 8 வரைக்கும் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த கேமரா நீங்கள் மொபைலில் வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் வைஃபைல கனெக்ட் பண்ணி நீங்கள் மொபைலில் சில சமயம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் லேக் ஆகும். நீங்கள் 4Kலையும் 2Kலையும் வச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது மொபைலில் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ நீங்கள் இங்கேயே வந்து வைஃபை ஆப்ஷன் எழுதிக்கலாம். இங்கேயே வந்து நம்ம ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு வைஃபை ஆப்ஷன் இருக்கும். அண்ட் தென் வெர்ஷன், இது என்ன வெர்ஷன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்ம கேமரா வெர்ஷன் 1.5.2 அண்ட் மாடல் இதெல்லாம் இருக்கும். மற்றபடி என்ன கேட்டிங்கன்னா இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மைக் ஒன்று வாங்கிக்கங்க. நீங்கள் ட்ராவல் டைம் இருக்கும்போது அதில் ஹெல்மெட்டில் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் தென் வந்து நீங்கள் ஒரு மெமரி கார்டும் வாங்கிக்கங்க. ஏன்னா இது கேமரா மட்டும்தான் 10K அரௌண்ட் வரும். நீங்கள் வேறு எதுவும் மெமரி கார்டு வாங்கிக்கங்க. அண்ட் தென் முக்கியமாக பேட்டரி வாங்கிக்கங்க. ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்டரி வந்து ஏதோ 1000 சம்திங் தான் வரும். நீங்கள் லாங்காக ட்ரைவ் பண்ணும்போது ஒரு பேட்டரி வந்து அடிக்கடி சார்ஜ் போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் அடிஷனலாக ஒரு பேட்டரி ஒன்று நீங்கள் வாங்கிக்கிங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்குமே அந்த ரேட் தான் வரும். எஸ்டி கார்டும் கிட்டத்தட்ட எஸ்டி கார்டும் ஒரு நீங்கள் வாங்குகிற மெமரி பொறுத்துருக்கு. நான் 30 தான் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து 500 சம்திங் தான் வந்துச்சு. அடிஷனலாக நீங்கள் ஒரு மெமரி கார்டும் மெயினாக மெமரி கார்டும் பேட்டரியும் ஒன்று வாங்கிக்கிறேன். அது 2
மட்டும் மேஜராக வாங்கணும். ஹெட்ஃபோன் அது உங்கள் யூஸ் பொறுத்து. நான் அவ்வளோவா பேச மாட்டேன், வாய்ஸ் ஓவர் நான் வீட்டில் தனியாக கொடுத்துருவேன் அப்படின்ட்டு தான் ஹெட்ஃபோன் தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தெரிஞ்சதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். சப்போஸ் நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமாக அதை பார்த்துட்டு நான் இன்னொரு ரிவ்யூவில் கூட நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் கேமரா. நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு மோட்லையும் வச்சுட்டு நான் இன்னொரு ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது கூட உங்களுக்கு தெரிஞ்சு பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். கூடிய சீக்கிரம் இன்னொரு ட்ராவல் வாக் ஒன்று போடுவோம். ஸோ அடுத்தது ஒரு ட்ராவல் வாக்கில் அவங்கள சந்திப்போம். பாய்.